வணக்கம் நண்பர்களே. நாம் வசிக்கும் வீட்டின் அண்டை வீடாக இருந்தாலும் சரி, நாம் வசிக்கும் நாட்டின் தேசத்தினுடைய அண்டைய தேசமானாலும் சரி, அதனோடு நல்லுறவு பேணுவது என்பது எப்போதும் நம்முடைய அமைதிக்கு நல்லது. அந்த வகையில் நமது அண்டை நாடான வங்கதேசம் மிகப்பெரிய புரட்சி வெடித்து அங்கிருந்த அதிபர் நம் நாட்டுக்கு வந்தார். நாம் விருந்தாளியாக இன்னும் ஷேக் ஹசீனா இன்னும் நாம் நம்மளுடைய விருந்தினராக நம் நாட்டில் பாதுகாத்து வைத்திருக்கிறோம். அங்கு இப்போது அதிபர் பதவிக்கு வந்திருக்கும் முகமது யூனுஸ், இவர் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர். அவர் என்னென்ன பொருளாதார விதிமுறைகளை வைத்தார், எதனால் நோபல் பரிசு கிடைத்தது என்பதெல்லாம் எல்லா நேயர்களுக்கு தெரியும். அதை மீண்டும் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைக்கிறேன். அவர் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். என்னவென்றால், ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில் அல்லது ஷேக் ஹசீனாவுடைய தலைமையின் கீழ் வங்கதேசம் அமைதியான நாடாக இருக்கும் என்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பத்தில் இந்தியா ஆட்பட்டு விட்டது. அது சரியான விஷயம் அல்ல. அவர் இந்தியாவில் இருக்கும் வரை வங்கதேசம் குறித்த எந்த கருத்துக்களையும் வெளியிடக்கூடாது என்று ஒரு நேர்காணலில் கூறியிருக்கிறார், செய்தியாளர்களில் கூறியிருக்கிறார். அவர் அவ்வாறு முகமது யூனுஸினுடைய கருத்து இந்தியா ஷேக் ஹசீனாவை பாதுகாத்து வைத்திருப்பது சரியல்ல, விடுவித்து நம் நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு மறைமுக பொருளையும் கொடுக்கிறது. இன்னொன்று, சற்று ஒரு 15-20 வருடங்களாக இல்லை, அதற்கு முன்பே கூட வங்கதேசம் என்பது நமக்கு நட்பு நாடு தான், நட்பு நாடாக நாம் இன்றைக்கும் பாவித்து கொண்டிருந்தது தான். ஆனால் சமீப காலத்தில் அதனுடைய போக்குகள் மாறி இப்போ ஷேக் ஹசீனா இருக்கும் வரை நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது நட்பு நாடாக தான் இருக்கிறது. முகமது யூனுஸ் இது நட்பு நாடாக நீடிப்பதில் பல சவால்களை விடுக்கிறார். இந்தியா நட்பு நாடாக இருப்பதற்கு பல சவால்கள் வருகின்றன. காரணம், அவர் சீனாவோடும் ஐரோப்பிய சில தூதர்களுடனும் சில ஆலோசனைகள் நடத்துகிறார். என்ன, ஷேக் ஹசீனாவை எப்படியாவது வங்கதேசத்துக்கு கொண்டு வருவது, அவர் மீது சில வழக்குகளை தொடுப்பது, அவரை தண்டனைக்குள்ளாக்குவது அல்லது வேறு சில செயல்களை அவர் செய்ய தீர்மானிக்கிறார். இந்த இடத்தில் இந்தியா அதற்கு ஒரு தடையாக இருக்குமோ என்று நினைக்கிறார். இந்த கோணத்தில் தான் இந்தியா அந்த முகமது யூனுஸுக்கு ஒரு எதிர் நாடாக கணிக்கப்படுகிறது. ஆக முகமது யூனுஸினுடைய கருத்து இந்திய வங்கதேச உறவை பாதிக்குமா அல்லது தொடர்ந்து நட்புறவு நீடிக்குமா? தொடர்ந்து கவனிப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.